ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டர்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இந்த ஐடியா நான் ஆக்சுவலாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே எக்ஸைட் ஆனாங்க. ஒவ்வொரு தடவை நான் எல்லாத்தையும் இவர்கிட்டையும் சரி, விக்னேஷ்காந்த் அவர்கிட்ட சொன்னப்போ சரி, எல்லாருமே எக்ஸைட் ஆனாங்க. நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், அது எப்போ வேணால் நடக்கட்டும் அப்படின்னு விட்டுறது. அது இப்போ நம்ம நடிச்சிட்டோம், அது உடனே ரிலீஸ் ஆகலை அப்படின்னு இப்போலாம் ஃபீல் பண்ணுறதில்ல, அதெல்லாம் தாண்டியாச்சு. ஃப்ளாக்ஷிப்ல மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். லவ் ஸ்டோரிஸ் அண்ட் ரொமான்ஸ். தட்டுங்க செல்லமா தட்டுங்க. செல்லமா இல்லைங்க, ராம்காம் இருக்குல்ல, அது மாதிரி சொல்றேன். லைக் காமெடி அந்த மாதிரி இருக்கும். திஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் பிளாக் ஷிப்ல கிடையவே கிடையாது இந்த மாதிரி ஒரு மென்டல் ஹெல்த்காக. எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல நடிக்கணும், உடனே சினிமாவில் போய் அப்படின்னால நடிக்க பிடிக்கும். அது கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பாங்க, ஜாலியாக நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். கொடுத்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணுறேனா இல்லையான்றது எனக்கு ஒரு டவுட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்குன்னு நான் ஒரு மெனக்கெட்டு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணேன்னா அது இந்த சீரீஸ் வந்து. நான் நடிக்கல, நந்தினி நடிச்சது. நீ எடுத்தது நந்தினி பெண்குயினா. ஏங்க அதுக்கு எந்திரிச்சு இப்படி முடிய போகுது கூட தேவையில்ல, சும்மா அது இது ஆழ்வாரா? எனக்கு தெரியும். இந்த பக்கம் திரும்பி நான் குட்டிக்கரன் அடிச்சு அப்படின்னாலும் வராதுன்னு நான் நினைச்ச பகவதி தான். ஷட் அப். ஓகே, பகவதில நடிச்சீங்களா? அந்த சிவம் இல்லடா வெண்ண. உன்னை எறிந்தால் ஃபர்ஸ்ட் நான் ஜாலியாக தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது செம்ம ப்ராமிசிங்காக இருந்துச்சு. லைக் ஜாலியான டீமு, ரொம்ப வைப்ரண்ட்டாக கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி ஜாலியாக போயிடுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் ரொம்ப எமோஷன்ஸோட விளையாண்டு ஒரு சீரியஸ் காசை ரொம்ப தைரியமாக அவருமே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. நடித்த எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது பார்க்கும்போதே பரவாயில்லப்பா, இந்த பசங்க விளையாட மட்டும் செய்ய மாட்டாங்க, சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி உன்னை இருந்தால் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். அண்ட் செல்வம் பிரதர், நீங்கள் சொல்லுங்கள். எப்படி செல்வமா? விஜய் செல்வம் எங்கள் அப்பா பேர். ஐயோ அப்படி அவர் சாரி ப்ரோ. சரி விஜய் செல்வம் சொல்லுங்க பிரதர், இவங்க எல்லாரும் ஹேண்டில் பண்ணுறது. அதான் ப்ரோ, நம்ம வந்து ஏதாவது யூஸ்வலாக பண்ணாமல் புதுசாக பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது. அதில் வந்து இந்த கான்செப்ட் வந்து நீட் ஆஃப் த ஹார் மாதிரி இருந்தது. புதுசாக ஏதாவது பண்ணலாம், லைக் முக்கியமானதாகவும் இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டும் பேலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணப்போ தான் இந்த ஐடியா வந்துச்சு. இந்த ஐடியா நான் ஆக்சுவலாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே எக்ஸைட் ஆனாங்க. ஒவ்வொரு தடவை நான் எல்லாத்தையும் இவர்கிட்டையும் சரி, விக்னேஷ்காந்த் அவர்கிட்ட சொன்னப்போ சரி, எல்லாருமே எக்ஸைட் ஆனாங்க. இதில் மியூசிக் பண்ண கேபர் வாசுகி அவர்லாம் அவர் இந்த ஐடியாவை நான் சொன்னோன்னே அவர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் எக்ஸைட் ஆகும்போது தான் நமக்கே வந்து ஓகே ஐடியா நல்லா இருக்கு போல அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரையும் வச்சு ஒன்று பண்ணணும்னு தோணிகிட்டே இருந்தது. எல்லாரும் பிளாக் ஷிப்பில் ரொம்ப வருஷமாக இருக்கும். ஸோ எல்லாரையும் பர்ஃபார்ம் பண்ண வச்சு பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. அதுக்காக ஒரு கதை பண்ணலாம், சும்மா நடிக்க வைக்கணுமேனு வைக்காமல் ஒரு நல்ல கதையில் இவங்க எல்லாரையும் வைக்கணும்னு தோணுச்சு. அப்படி வச்சப்போ இந்த கதை அது எல்லாத்துக்குமான ஒரு கதையாக இருந்தது. இதில் ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு நல்ல காசும் இருந்ததுனால இதை கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சிறப்பாக டீமோட ஆல்ரெடி பண்ணது தான், இப்போ நீங்களும் அண்ணியும் சேர்ந்து பார்க்க போறீங்க. எப்படி இருக்கு? எல்லாம் ஒரே மாதிரி தான், அப்படியே ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஒரு மாதிரி ஐயா செம்மையா பண்ணிருக்கேன், சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு தொலையை தட்டி என்கரேஜ் பண்ணுவாங்கல்ல, அப்படி அப்பெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா ஜாலியாக தான் இருக்கும். ஓகே வாங்க தளபதி, நீங்க சொல்லுங்க. எப்படி 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 போயிட்டு இருக்கு? பண்ண மாட்டேன். எப்படி போயிட்டு இருக்கு சொல்லுங்க, அதை பத்தி தான் சொல்லணும். டெக்னீஷியன்ஸ் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சுது. எப்படின்னா எல்லாமே இருந்து அதை வச்சு டெக்னிக்கல் ஸ்ட்ராங் ஆக்குறது வேற. எங்கள்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இவ்வளோ தான் இருக்குது, இந்த காஸ்ட்டுக்குள்ளே தான் முடிக்கணும், நிறைய கம்பல்ஷன் உண்டு. இதுக்குள்ளே முடிக்கணும், டைம் பட்ஜெட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளேன்னு இருக்கனால எல்லாத்தையுமே அதுக்குள்ளே பண்ணணும். ஆனால் ஃப்ரேமில் அது எதுவுமே தெரியக்கூடாது. அதை ரொம்ப நல்லா கையாண்டுருந்தாங்க டைரக்டரு, கேமராமேன், எடிட்ரு, மியூசிக் டைரக்டரு, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் மொத்தமாக இது எல்லாத்தையுமே அதான் சொல்லுவாங்க கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக இருந்து இவன் சூப்பராக அதை பண்ணியிருந்தான். ஃப்ரேமில் அது எதுவுமே தெரியக்கூடாதுன்னு. ரீசெண்டாக இப்போ கூட நீங்கள் வந்து நடித்தது வந்து ரிலீஸ் ஆச்சுல, இரவு நிறமாறும் இரவு. ஸோ அதுக்கு எக்கச்சக்கமான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே அதை வந்து ஷேர் பண்ணி ஒரு ஸ்டெப்பாக இருந்திருக்கும்ல.
ஸோ அது எப்படி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்குல்ல, நிகழ்ந்துட்டு இருக்கு உங்களுடைய கரியருக்கு ஏற்ற மாதிரி நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்? நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், அது எப்போ வேணால் நடக்கட்டும் அப்படின்னு விட்டுறது. அது இப்போ நம்ம நடிச்சிட்டோம், அது உடனே ரிலீஸ் ஆகலை அப்படின்னு இப்போல்லாம் ஃபீல் பண்ணுறதில்ல, அதெல்லாம் தாண்டியாச்சு. இப்போ வந்து இப்படி போயிடுச்சு, நம்ம ஒர்க் பண்ணுவோம், இந்த மூமெண்ட் நல்லா இருக்குல்ல, இப்போ நம்ம வேலை செய்கிறோம்ல, அதை ஒர்க் பண்ணிட்டே இருப்போம், அது நடக்கும், அப்படி போயிட்டோம். அவங்களுடைய பார்ட்னர் தானே நீங்கள் படத்தில்? ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறாராம், அதை அப்படியே ஒன்றை விட நாங்கள் ஸ்கிப் பண்ணுறோம் அதை. சொல்லுங்க, அவங்களோட பிளாக் ஷீப் டீம் கூட நடிச்சது, இணைஞ்சு. இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சீரிஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம் நாங்கள். அதுவும் விஜய் தான் டைரக்ட் பண்ணாரு. லைக் இட் வாஸ் லைக் அ டெஸ்ட் ஷூட். எங்களுக்கு இந்த டீம் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றதுக்காக எங்களுக்கு ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி நடந்தது அந்த ஷூட்டு. அது ஷூட்டு தான், அது ஷூட் ஆக்சுவலி. அது ஒரு ஷார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், நீலின்னு ஒரு நீலின்னு அது கம்ப்ளீட்டா ஹாரர் ஒன்று அவருக்கு. ஏன்னா அவர் ரொம்ப இன்வால்வாக நடிச்சிட்டு இருந்தாரு. அது டெஸ்ட் ஷூட் அப்படிலாம் அவருக்கு தெரியாது. அவருக்கு மட்டும் தான் நான் எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டோரி சொல்லி அது டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால அது வந்து நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆக்சுவலி. அது எனக்கு மட்டும் தான் அவர் சொன்னாரு, இது வந்து உங்களுக்கும் டீமுக்கும் செட் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்து ஓகே பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட் பண்ணுறப்ப ஐ வாஸ் லிட்டில் பிட் எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருந்தது. இந்த கேரக்டர் கொஞ்சம் புல் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் இவரை அந்த சீரீஸில் வந்துட்டு இவர் கொஞ்சம் டாக்கட்டிவாக இருப்பார், இவரே நான் கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப டாக்கட்டிவாக இருக்கும். ஸோ பர்சனல் லைஃப்க்கும் அதுக்கும் ரொம்ப டோட்டல் டிஃப்ரென்ஸ் எனக்கு அந்த சீரீஸ்க்கும். ஸோ அதனால வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. விஜய் கிட்ட சொன்னப்போ அப்புறமா அவர் இல்லை பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு ஹி புல் மீ லைக் பண்ண வச்சிட்டாரு. அண்ட் எவ்ரி ஆர்டிஸ்ட், அப்புறமா வந்துட்டு என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஏன்னா இவங்க செட்டில் வந்து ஒரு ஷார்ட்னா இவங்க எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. ஐ வில் பி லைக் தனியாக இருக்கணும். அந்த கம்பேட்டபிளாக என்னை கொஞ்சம் பத்திரமா சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க எல்லாருமே மாறி மாறி. அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லை இவங்களா இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனால ஐ வாஸ் ஏபிள் டு கனெக்ட் வித் திஸ் பீப்புள். ஏன்னா எனக்கும் பிளாக் ஷிப் புதுசு, நானும் இதில் தான் நான் தெரியுறேன். ஸோ அதனால வந்து எனக்குமே பிளாக் ஷிப் புதுசு தான். ஓகே, December 6 தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது. அது ஏன் அவ்வளவு ஜர்க்கா சொல்றாங்க? இல்ல இதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கோம், பட் கொஞ்சம் வைடர் ரீச், எல்லாமே ஃபேஸ் ஆஃப் சேனலா இருக்கு, எல்லாருக்குமே எல்லா பக்கமும் வந்து நல்ல அண்ட் வந்து பிளாக் ஷிப்ல மேக்ஸிமம் நீங்க பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். லவ் ஸ்டோரிஸ் அண்ட் ரொமான்ஸ். சரி தட்டுங்க, செல்லமா தட்டுங்க. செல்லமா இல்லங்க, பாக்காதீங்க, திரும்புங்க அப்படி சொன்னேன். நீங்க வந்ததுல இருந்து எதுனா கண்டென்ட் எடுக்கிறது. ஐயோ அப்படி இல்ல, அவர் அங்க பாருங்க திரும்பவே மாட்டாரு. ஐயோ ஐ கான்டாக்ட் கொடுத்தா கேப்பேன். நான் பிளாக் ஷீப்ல இது பேர் என்ன, ராம்காம் இருக்குல்ல, அது மாதிரி சொல்றேன். லைக் காமெடி அந்த மாதிரி இருக்கும். திஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் பிளாக் ஷிப்ல கிடையவே கிடையாது இந்த மாதிரி ஒரு மென்டல் ஹெல்த்காக. ஸோ அதனால வந்துட்டு என்னோட பாட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். சிவகார்த்திகனுக்கு அப்புறம் துப்பாக்கி இப்போ உங்க கையில தான் வந்திருக்கு. பிரக்தீஷ் சொல்லுங்க. துப்பாக்கிலாம் என் கைக்கு வரல. துப்பாக்கி எடுத்தீங்களே, எடுத்து சுட்டிங்களே, ஏதோ ஒரு ஃப்ரேம் காட்டுமா? அது சிவகார்த்திகேயன் கொடுக்கல, இதை நான் எதிர்பார்க்கல. இவ்வளவு பெருசா இப்ப கான்ட்ரோவர்சி கிங். ஐயோ ஐயோ இதெல்லாம் இதை எஸ்கேவே பார்க்க மாட்டாரா? அதுல என்னடா கான்ட்ரோவர்சி? சும்மா பேசுறா ஜாலியா. ஆமா அவர் தான் கொடுத்தாரு வச்சிருக்கேன். சரி ஓகே, தமிழ் சினிமா எக்மோர் ட்ரெயின் டைம் ஆயிடுச்சுன்னு கொடுத்துட்டு போனாரு, நான் வாங்கி வச்சுக்கிட்டேன்னு சொல்றேன். பேசுறாங்க, பேசிட்டு இருக்கீங்க. சும்மா பேசுவோம், பேசுங்க, கட் பண்ணி போடும், லைட்டா போடுங்க. அதனாலதான். சரி ஓகே. ஆக்சுவலாக என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜோக்குன்னு சொல்லி எதையாவது நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கொடுத்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணுறேன்னா இல்லையான்றது எனக்கு ஒரு டவுட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்குன்னு நான் ஒரு மெனக்கெட்டு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணேன்னா அது இந்த சீரீஸ் ஒன்று. நான் ஒரு பெரிய சீரீஸ்க்கு அப்புறம் நான் ஒரு மெனக்கெட்டு ஹோம்ஒர்க் பண்ணேன்னா அது இந்த சீரீஸை சொல்லுவேன். இதுக்கும் எனக்கும் நான் பண்ண கேரக்டருக்கும் எனக்குமே ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது. ஆக்சுவலாக அடிக்ஷன்ன்றது தான் என்னோட கேரக்டரு. சொல்லுங்க. அடிக்ஷன் தான் வந்து என்னோட கேரக்டரு. ஒரு கேம் ஆகட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், அடிக்ஷனுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப இன்டெப்த்தாக போகிறப்போ நம்மளோட ஒரிஜினாலிட்டியை நம்ம மறந்துடுவோம், அந்த அளவுக்கு இருக்கும். அப்படி தான் நான் ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருந்தப்போ கரெக்டாக இந்த கேரக்டர் கொடுத்து என்ன வெளில. ஓகே, மறுவாழ்வு மையம் மாதிரி போயிட்டு இருக்கீங்க. அது மாதிரி தான் நானும் போயிட்டு வந்தேன். எவ்வளோ சொல்லி. ஸோ பிளாக் ஷிப் வந்து நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே நிறையா சோறு போட்டிருக்கோம். ஸோ அவங்களுக்கு நம்ம திருப்பி ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா? அது மாதிரி நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அதுதானே இந்த சீரிஸ் பண்ணிருக்கோம். அதுக்காக சீரிஸே பண்ணோம். பிளாக் ஷீப் எல்லாரோட சக்சஸ் தான் அதுக்கு திருப்பி செய்யறது. ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்து இப்போ நான் படம் பண்ணேன்னா அது பிளாக் ஷிப் கொடுக்குற நன்றி, திருப்பி நம்ம செலுத்துற ரெஸ்பெக்ட், அது எல்லாமே. இப்போ அவன் படம் பண்ணாலும் அதான் ரெஸ்பெக்ட். இப்போ இவன் நாளைக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணி அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னா
அதோட நேம் அதோட கிரெடிட்ஸ் எல்லாமே பிளாக் ஷிப்க்கு தான் போகும். இங்கேருந்து எல்லாருமே வளர்ந்து போகிற எல்லாருக்கோட கிரெடிட்ஸும் பிளாக் ஷிப்க்கு தான். இப்போ பிளாக் ஷீப் பண்ண எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சிருப்பீங்க, கரெக்டு தானே? ஸோ நான் ஒரு செட்டு வச்சிருக்கேன். அதாவது வந்துட்டு நடிச்சு காட்ட போகிறாங்க. பிளாக் ஷீப்போட சீரீஸ் தான். அப்போ பழங்காலத்து நோண்டி எடுக்கப்பட்டது. அது எல்லாத்தையுமே ஒருத்தவங்க நடிச்சு காட்ட போறீங்க. ஓகே ஓகே போலாமா? போப்பா. என்னென்ன வரப்போகுதுன்னு எனக்கு இப்பவே தெரியுது. ப்ரோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இதை பார்த்து நடிக்கணும். கலக்குவான். கலக்குங்க. முட்டி. நீ நீ முட்டி பிடிச்சி. இல்ல கால் சொல்லுக்கு. வலிக்கி. கால் வலிக்கி. நான் கோமாளியா? ஏய், கால் வலிக்கும் நான் கோமாளிக்கு என்னடா சம்பந்தம்? ஷெரீஃப் ஃபன் பண்றோம். கன்னிராசி. அவன் பண்ணதே 2 தான். நான் யோசிச்சுட்டு இருந்தேன் 1000 ஜன்னல் வீடா. சரி ஓகே, கண்ண முடிக்கும் ப்ரோ. நீங்க எல்லாம் கண்ண முடிக்கும். இங்க வந்து காட்டுறேன். தோல்ல என் கூட நடிச்சவங்க இப்படி புடுங்கினாங்களா? தாலி கட்டிட்டாங்க. இப்போ தாலி கட்டி இப்ப கல்யாணம் ஆயிருக்கு. ஆஹா கல்யாணம். நந்தினி நானும் நடிச்சது. ஓ, ஆஹா கல்யாணம். முக்கெல்லாம் கூடாது. நான் தானா? ஓகே ஓகே. நீ டைரக்ட் பண்ணியா? நீ டைரக்ட் பண்ணது, நானும் நந்தினி நடிச்சது. அது இல்ல 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 இல்ல. ஒரு வீடியோ. ஆமா ஆமா, வீடியோல டைட்டில் மறந்துருச்சு. ஆமா 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 ஆமா. என்னங்க அது ஏதோ ஒரு காதல். ஐயோ, இத்தியாதி காதல். இத்தியாதி காதல். அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லவா? இல்ல இல்ல, அவங்க கெட்ட இதுவா? திறக்கலங்க. பாசமலர் கூட என்ன நடிச்சிருக்கு? எங்க டியூட் அண்ணாவோட பண்ணீங்க? நானும் அதுல இருக்கேனா? இல்ல ஓகே. வீடியோவா சீரிஸா? இவன் எடுத்த வீடியோ. இவன் எடுத்ததுதான். இவனும் நந்தினி நடிச்சது. நான் நடிக்கல, நந்தினி நடிச்சது. நீ எடுத்தது, நந்தினி பெண் நடிச்சது. குயினா? பெண் குயினா? ஏங்க அதுக்கு எந்திரிச்சு இப்படி நான் முடிய போகுது. பண்ண கூட தேவல, சும்மா நீ நடந்து. உங்களுக்கு தான் கலாய்க்கிறாங்க. அவர் பாருங்களேன், அவர் கியூரியஸ் ஆகுறாரு. எப்படியாவது சண்டை போடுங்களேன் அப்படின்னு. அதுக்கு உட்காந்து இது என்னது? பெண் என்ன 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 ஜீவா, இது எப்படி ஜீவா பெண் குயின் ஆகும்? பண்ணனே. ஓ ஷிட், ஐ டோன்ட் நோ. சோ sad. எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படி பார்த்தோனே நந்தினி அப்படின்னு சொன்னனே எனக்கு டக்குனு இப்ப கல்யாணம் ஆன எல்லாம் க்ளூ நீ தான நான் டைரக்ட் பண்ண. ஸோ 2வது 2 முடிஞ்சிச்சு. இப்போ அப்படியே எல்லாரும் கண்ண முடிறீங்களா? டக்குன்னு அவருது. எனக்கா? நானும் கண்ண முடியும். 3வது கீழ இருந்தா? ஆமா, பெண் குயினுக்கு அடுத்து. டேய் அடுத்தல பாக்காதீங்க. ஓகே பாத்துட்டேனே. ஏய் கண்ண தோடா. சாரிடா. நான் கோமாளி. நீ நடிச்சது. நீ செத்துருவியா அதுல? செத்துருவேனா எதுல? செத்த மாதிரி போஸ்ட் இருக்குமா? போஸ்ட். இதுடா. ஐயோ, ராம் சுந்தரம் எடுத்தானடா. பேய் சீரிஸ். யாவரும் நலமில்லை. இன்னொன்னு அந்த ஆபீஸ்க்குள்ளே எடுத்தாங்கல, நெஞ்சம் மறப்பதில்லை. அடுத்து எல்லாரும் கண்ண முடிக்குங்க. எல்லாரும் கண்ண முடிக்குங்க. நீ கண்ண முடியும். கண்ண முடியுங்க. நெஞ்சம் மறப்பல இதுக்கு அப்புறம் கீழ இருக்கு. யோ, இதெல்லாம் இல்லங்க பிளாக் ஷீட். என்னங்க நீயே கன்ஃபார்ம்? அப்படி என்ன? இதெல்லாம் ரொம்ப பொழப்புங்க. தோண்டி சொல்லு யாரு? உனக்கு முதல்ல யாருன்னு தெரிஞ்சிச்சா? எனக்கு தெரியுது. ஆனா ரெண்டு பேரு இப்படி பண்ணா தப்பா இருக்கு. திவாகர், டாக்டர் திவாகர் தான்டா இப்படி பண்றாரு. வாட் இஸ் திஸ்? இங்க அதெல்லாம் ஏன் ப்ரோ என்ன பேசுறாரு இவரு? டைரக்டர் வாட் இஸ் திஸ்? ஏங்க இந்த ஷோல யாருக்கும் ஞாபகம் கூட வராதுங்க. டாக்டர் ஷோவா? பாரு அப்பனா விக்கன் அரவிந்தன் தான் 2. சேஜு விஷ்ணுவா? விஷ்ணு இது முரட்டு மாமா. இது என்ன ஃபர்ஸ்ட் அது மிருகம் பாதியா? இல்லடா, அது ஜெகன் பண்ணதுடா. விஜய் டிவி எல்லாம் போறீங்க நீங்க? அதுக்கு முன்னாடி இவன் பண்ணான்டா. ராம் சுந்தரம் நானு எல்லாருமே பண்ணிட்டு இருந்தோம். அந்த அதுல ஒர்க் பண்ணோமே. சபா பண்ணானே. சபாவோட டிவி போட்டியோ அதோட அப்கிரேட் வெர்ஷன் பண்ணாங்க. ஆமா, அது முரட்டு மாமன் இல்ல இல்ல, சேஜுவும் இவனும் பண்ணாங்கல்ல.
சரி தோல்வியை ஒத்துக்கோ. அதான் அந்த கடவுள் கடவுள் பாதிக்கும் பாதிக்கும் ஒன்று பண்ணிருப்பாங்க. வாயஸ்தான் ரெட்டை பால். அதாவது ராமகிருஷ்ணன் அவர்கள் பாத்துட்டாரு அது அதை. இவன் நான் சரி. பாத்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு எப்படி கண்டென்ட் அழகா கொடுத்தனா இல்லையா? சூப்பரா அப்படியே தெரியாத மாதிரி எவ்வளவு நேரம் நடிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். ப்ரோ நான் பாத்துட்டேன். நடிக்கிறேன் நானு. அப்ப பொய் சொல்லிருக்கீங்க. சேது, ஏய், ஏய் அப்படின்னு. அவர் கொண்டு வந்து நான் start என்னங்க பண்ணிட்டு பண்ணேன்? அவர் என்ன அது நினைச்சிருப்பாரு, நான் பாவம் என்ன பண்ணேன்? கஷ்டப்பட்டு சொல்றாரு இவரு அப்படின்னு நினைச்சு. அவரும் என்ன ஆட்டுற அதெல்லாம் கிடைச்சிருக்காரு. ஏய், பாவி அவன் என்ன பண்ணுவான், கண்டென்ட் வேணும்னு. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணும்ல நம்ம. ஓகே ப்ரோ, எல்லாரும் கண்ண முடியுங்க. அது ரெட்டை வாலி கீழே இருக்கு பாருங்க, அதை மட்டும் பாருங்க. ரெட்டை வால் கிளியா தப்பா இருக்குமே. இல்ல இல்ல அது வேற. எனக்கு நீங்களே கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி சரி டைம் ஆகுது. இதெல்லாம் சொல்லவே முடியாது அப்படி. குண்டண்ண விக்கண்ண சின்ன பிள்ளைல கொலனும் தோணுச்சு. குழந்தையா? அவருக்கு குழந்தையா? அவரு குழந்தை மாதிரி நடிச்சதா? அவரு பேசுவாரு. வினா வித் விக்கியா 50 மணி நேரம் பேசினதா? How do I tell you? இந்த மாதிரிலாம் ஒரு பண்ணாருன்னா நல்லா இருக்காதுடா. சாபூத்ரி 3 பூசா திருப்புனா. ப்ரோ நிஜமா அது அந்த ஷோ தானே, இந்த சூப்பர்மேன் ட்ரெஸ் மாதிரிலாம் போட்டு வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அவுட் ஐ டெல்லியோட அடுத்த வருஷன் ஒன்று சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணாரு, அதானே அந்த ஷோ. நல்ல ஷோ தான் அந்த ஷோ. ஆமா, குழந்தைங்களுக்குலாம் பண்ணாரு. இப்போ நான் டைட்டில் தெரிலன்னா அந்த ஷோ நான் பார்க்கலன்னு அவருக்கு தெரியும். என் போனை வேற அங்க பிளாக் வச்சுட்டேன். ஷீப்பே வந்து மறந்துட்டாங்க இவங்க. கொஞ்சம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறக்கிறீங்கப்பா. வெளியெல்லாம் வரலையா யாருமே? இல்ல இல்ல வெளியில தான், இந்த வெளியில, இந்த ஸ்பேஸ்ல. ப்ரோ அவர் எதிர்பார்த்தது அவர் கிடைச்சிருச்சு, அதனால அவங்க பாருங்களேன் அந்த முகத்தை. ஏதோ அடைஞ்ச சந்தோஷத்துக்காக. அந்த ஷோ பேரே ஞாபகத்து. ஏங்க நீங்க தாங்க இருந்தீங்க, அதனால நீங்க தாங்க சொல்லணும். என்ன கோத்து விடுறீங்க? இன்னும் கொஞ்சம், ஏன்னா ஒரே ஒரு ஒரு க்ளூ மட்டும் கொடுத்துருங்க. யானை, அந்த யானை பொம்மை எல்லாம் வருமே, யானை பொம்மை போட்டு ஒருத்தன் உள்ள வருவானே, அதானே? தந்தமா? தந்தம், தும்பிக்கை. விக்கனுக்கு தூக்கி தும்பிக்கை வச்சா ஒல்லியா ஒரு விக்கென்னா குண்டா ஒரு விக்கென்னா நீதான். நீ நம்ம சின்ன குழந்தைய டிவி பார்க்கும்போது சுட்டி அண்ணனா அடம் எலிஃபண்ட். எலிஃபண்ட் யானை. யானை. கணபதி. ரெண்டு வார்த்தை. இது வார்த்தையா சொல்லிடுறேன். வார்த்தை ஏதாவது எத்தனை வார்த்தைன்னு சொல்லு, அப்படி வந்துருவோம். 2 வார்த்தை. முத வார்த்தை, 2வது வார்த்தை. முத வார்த்தை வரியா? வார்த்தை சொல்ல அந்த மாதிரி நான் அன்பா. கிடையாது. அன்பு, பாசம். கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்காருங்க, சொல்லுங்க. கட்டியா? அகி. நெருங்கி வர அகி. அக்குனா மட்டாட்டா. அவர் கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகி கீழே விழுந்துட்டாப்ல. அந்த மூக்கு பக்கத்துல குட்டியா ஒண்ணு இருக்கும். எங்கேயோ போயிட்டாப்லப்பா. இதான் நடிகர்கள். இது செகண்ட் ரவுண்டு. இதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த ரவுண்ட் கண்டினியூ பண்ணலாமா நம்ம இதை தெரிஞ்சிடும். ஓகேவா? இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஓகே, நாங்க சொல்றோம். கீழே இருக்காது, படிக்காதயா. லாஸ்ட் ஒரு வேலை சொல்றாங்க, அங்க இருந்து கிளம்பி வந்து நம்மள வேலை வாங்குறான். இது வந்து தமிழ் சினிமா படம். தமிழ் சினிமா படம் பத்தி கேட்கவே இல்ல. இப்ப தமிழ் சினிமா படமா? வெப் சீரிஸ் பத்தி கேட்கவே இல்ல. இல்ல வருது உள்ள வருது. சரி, நான் சும்மா பேசினேன். உள்ள என்ன இப்படி ஒரு படம் வந்ததானே தெரியாது, அப்படி ஒரு படத்துல எடுத்து வச்சு சொல்றாரு. ஐயா உனக்கு கிஸ் அததான் இப்படி சொல்லி இப்படி வந்தாம்பா. இல்ல அது கொஞ்சம் ஸ்பெல்லிங் எரர் ஆயிடுச்சு. அழுவாதீங்க. கம் ஆன். ஏய் பாலையா. ஜெய் சிந்தகேஸ்வரா. ஏங்க நீங்க தானே காமிச்சீங்க. சொல்லுங்க. ஏய் ஏழுமலையா? ஏய் அது இது ஆழ்வாரா? யார் நீங்க? வாவ், ஓ மை காட், எல்லாம் என்ன தலை ஃபேன்ஸா? அவரு சாமி எடுத்து ஒரே பராதான் ஆழ்வார் தான். ஓகே, இவருக்கு சென்டர்ல எது?
அது கீழ இருக்கு பாருங்க. ஆழ்வார் கீழ. அது ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. பரவாயில்ல, ஆழ்வார் கீழ பாருங்க. ஓகே. அதுதான். அது என்னன்னு புரியல. அதுதான் நான் கொஞ்சம் இதா கொடுப்பேன். ஆழ்வார் படத்துக்கு என்ன தெரியுமா ஸ்பெல்லிங் இருந்து? அல்லுவாருன்னு இருந்தது. அதுவா? ஓகே. கொஞ்சம் ஏதாவது கொடுத்துச்சு நீங்க திணறணும்ல. ஏங்க அவருக்குமே கொடுத்த ஸ்பெல்லிங் எரர் தான் கொடுத்திருப்பேன் பாருங்க. அவருமே கொஞ்சம் யோசிச்சாரு. வடிவேலு வடிவேலு 2 வேஷம் மாமன்னன்னா 23ஆம் புலிகேசி 20 வடிவேல் படம். அதுல வந்து இவர் விஜய் இருக்காரு. 2 பேரும் நடிச்சதுல பத்ரி சின்ன தலை இது பகவதி குட்டி பகவதி. எனக்கு தெரியும் இந்த பக்கம் திரும்பி நான் குட்டிக்கரன் அடிச்சு அப்படின்னாலும் வராதுன்னு ஏய், எனக்கு நான் தெரியும். நினைச்ச பகவதி தான். ஷட் அப். ஓகே, பகவதில நடிச்சீங்களா? நான் நினைச்ச பகவதி தான். அப்பவே சொல்லவே இல்ல. அதுக்குள்ள அவர் சொல்லிட்டாரு. நான் சொல்லணும்னு வெயிட் பண்ணிருந்தேன். ஓகே ஓகே ப்ரோ அது என்ன படம்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிருங்க. அவ்வளவுதான். அடுத்து கமல். அன்பே சிவம் இல்லடா பெண்ண. இதுதானே இது குணா குணா குகை குணா. அதானே? அது இப்படி பண்ணலாம். குணாதான். நான் இது போயிட்டேன் நானு. தசவதாரம்ல அவரு கேட்ட ஆமா உடைச்சிட்டு அந்த குடுமி கட்டிட்டு அது போயிட்டேன். அப்பா நடிக்க சொன்னோன்னு எகிரியே குச்சிவார் போல இருக்கு. இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா நடிகர்களை கூட வச்சிருக்கீங்க ப்ரோ. இப்படி இந்த க்ரூ வச்சு எப்படி நீங்க வந்து ஹேண்டில் பண்ணீங்க? அதுதான் அது வேற ஏன் டயலாக் பேச சொன்னா நடிக்க சொன்னா நடிச்சுவாங்க போல இருக்கு. அவங்க இப்போதான் வந்து ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. நம்ம ஏதாவது ரோல் கொடுத்துட்டோம்னா ரொம்ப சீரியஸாக என்ன வேணும் இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இவரெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக இவர் எல்லாருமே வந்து எது வேணும் நியூஆன்சஸ் இவரெல்லாம் வந்து 10-15 இது த்ரோ பண்ணிட்டு இருப்பாரு. இது பண்ணலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமா இல்லை இது வேணாம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஜாலியாக இது பண்ணிட்டு இருக்காங்க. செட்டுக்கு வந்துட்டா ரொம்ப சீரியஸாக நடிச்சு தருவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஒன்னே இருந்தால் தாண்டி லைக் நீங்க இந்த ரிலீஸ்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசப்ஷன் வந்திருக்கும் பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸாக இருக்கும். இங்கே டீமுமே வந்துட்டு ஒரு ஸ்டெப் ஹைடாக கொண்டு போறீங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. விக்னேஷனாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது சொல்லி பார்த்து எல்லாருமே ஹாப்பி. அது விஷுவலாகவும் மியூசிக்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால எல்லாருக்குமே இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுலேயே இது கொஞ்சம் டக்குன்னு ஒரு அட்ராக்ஷன் ஒன்று கிரியேட் ஆகுதுல்ல. ஸோ அதனால எல்லாரும் ஹாப்பி. இந்த பாயிண்ட் 59 செகண்ட்ல ஒருத்தர் வராரு கண்ணாடி போட்டு. அது யாருன்னே சொல்ல முடியல என்னால. அதான் அதுதான் பாத்தீங்களா? அவர் வந்து ஏதாவது சொல்லுவான் ஏதாவது ஒன்று பண்ணுவான்ற ரெடியா இருக்காப்ல. ஸோ அந்த கேம்சூரி அவருக்கு அந்த ரோல் கொடுக்கறது எது? அது ஒரு செகண்ட் மட்டும் தான் அவர் வரா இல்லை ஏதாச்சும் ஒன்று? எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அந்த எபிசோட் த்ரூ அவுட் வருவார். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. கம்ப்ளீட்டா நீங்க அவரோட ரோல் இல்லாம கொஞ்சம் விக்லாம் வச்சு எதுக்கு அப்படி? அது சின்ன பையன் அதுதான் கதைக்காக தான். அது ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட். ரொம்ப நல்லாவே அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்க பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க நல்லா இருக்கா இல்லையா. இந்த சூசைட் தாட்ஸ் அந்த மாதிரி நிறைய பசங்களுக்கு வரும். அதே மாதிரி அவங்க நிறைய விஷயங்கள் சென்செக்ஸ் பொறுத்து அதை எப்படி சொல்றது நச்சுன்னு அதை சொல்லியிருப்பீங்க. 2 to 4 வந்து கொஞ்சம் ஹியூமன் வந்து கொஞ்சம் ரொம்பவே வல்னரபிளா இருப்பாங்க. கஷ்டமா இருக்கும். அவங்களுடைய ஃபீலிங்ஸாக எமோட் பண்ண சொல்ல முடியாது யார்ட்டுமே. அப்பா அம்மாவே வந்து அவங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்காங்க. நம்ம ஏதாவது சொன்னாலுமே அப்படி அதெல்லாம் எடுத்து நீங்கள் ஒரு கிளப் பண்ணி ஒரு படமாக கொடுக்கணும் அப்படின்றது பெரிய விஷயம். ஒரு சீரீஸில் நம்ம மென்ஷன் பண்ணுறது அது எதாவது பர்சனலாக நீங்கள் ஃபீல் பண்ணினா சரௌண்டிங்ஸ் ஏதாச்சும். ஆமாம், பேசிக்காக நம்ம யார்ட்டையுமே பேச முடியாதுல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நமக்கு ஸ்கூலில் காலேஜ்லேயும் பெருசாக இதை பற்றி சொன்னது கிடையாது. ஸோ அதனால தான் அது எல்லாமே பேசணும்னு தோணுச்சு. இது ரொம்ப எங்கேஜிங்காக சொல்லும் போது கேட்பாங்க இதை பற்றி பேசினா அப்படிங்கிறது தோணுச்சு. நமக்கு இருந்திருக்கும்ல, நமக்கு யாராவது சொல்லியிருக்கலான்னு. அதே தான் அந்த அந்த நோக்கத்துக்காக தான் நம்ம இதுக்குள்ளே அதை எல்லாமே வச்சது. இப்போ நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருக்கீங்க, நீங்கள் போய் அப்ரூவல் வாங்குறீங்க. இப்போ யாராச்சும் பெரிய லீட் கிட்ட இதெல்லாம் ஸ்டோரினா ஸோ இதுதான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னும் போது இது பெரிய சப்ஜெக்ட் ஆச்சுடா, நீ இதை ஹேண்டில் பண்ணுவியா? கொஞ்சம் நம்ம லைட்டாக மிஸ் ஆனாலுமே தப்பாயிடும், கதையை வச்சுக்கோ, வேற ஏதாவது டைரக்ட் பண்ண சொல்லி அப்படி ஏதாவது கால் வந்துச்சா? இல்லை, நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பண்ணியிருக்கோம். இந்த இப்போ அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக பண்ண ஷார்ட் ஃபிலிம் தான் நீலி. ஸோ நீலிக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஹாரர் ஷார்ட் ஃபிலிம் தான். ஸோ அதுல இருந்துமே என்ன மாதிரி பண்ணுவாங்க, சொன்ன கதையை எப்படி எடுப்பாரு, அது எல்லாமே அவங்களுக்கு டீம்ல எல்லாருக்குமே தெரியும். அதனால எல்லாமே ட்ரஸ்ட் பண்ணி தான் அனுப்புனாங்க. அது எதுவும் இதெல்லாம் இல்லை. அப்படியே சொல்லுங்க, ஏதாவது ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. லைக் அங்கே நடிச்ச எல்லாருமே இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்காங்க. உண்மையிலே ஹாப்பியாக இருக்குது. இது நடிக்கும் போது எல்லாரும் ஒன்றா நடிச்சிருந்தா, இப்போ ரிலீஸ் ஆகும்போது பார்த்தா எல்லாருமே எங்கெங்கே போய்ட்டு. ஸோ பெரிய ஒரு கேப் இருந்துச்சு. இதில் எனக்கு கொடுத்த கேரக்டர் வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோபி அப்படி ஒரு டிஸ்ட்ரோப் அப்படி ஒரு அது வந்து ஒரு மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, அது ஒரு டிசார்டர். இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிருக்கீங்களா?
உள்ள நிறைய இருக்கு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால அது ஃபுல் டே வேற நான் அந்த வீல் சேரில் அப்படியே நடிச்சு எனக்கு நைட்டு தூங்கும் போதெல்லாம் அது மாதிரி கனவுலலாம் வந்துச்சு அந்த அன்னைக்கு. அது மட்டும் தான் சூப்பராக, அது மற்றபடி ஜாலியாக அப்படியே போயிட்டு இருந்தோம். நிறைய படங்கள், நிறைய நான் கோமாளி, நிறைய சீரிஸ், நிறைய வேரியேஷன்ஸ் காமிச்சிருப்பீங்க. ஸோ அது இது கொடுக்கும்போது இந்த கதாபாத்திரத்துக்கு ஏதாவது ஜென்ரல் ஏய் ஏன்டா எல்லாரும் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஏதோ ஒரு நல்ல விஷயமா சொல்ல வரும்போதெல்லாம் அப்படி பார்த்து சிரிக்கிறீங்க. ச்சே. எனக்கு அடுத்தடுத்து ஒன்று சொல்ல வரப்ப சரி ஓகே எங்கேயோ கோத்துல போறப்பல இல்ல நான் பார்த்து நான் நிறைய விஷயம் வியந்திருக்கேன் இல்லையா, நான் கோமாளில வேற வெரைட்டி உங்களை பார்த்து நாங்க வேந்துக்கிட்டு இருக்கோம். நிறைய வியந்திருக்கேன். அதனால எப்படி பிரதர் வேற ரோல்ஸ் கொடுக்கும்போது அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாத்தையுமே பண்ணணும்னு தானே ஆசை வரும். இது பண்ணிட்டோம், இப்போ அடுத்தது வேற ஒன்று பண்ணணும். அதான் அந்த பிக் ஸ்க்ரீன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணாலும் முண்டிக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதில் இதுவும் ஒன்று இந்த மாதிரி. ஆனால் இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஃபுல் எஃபர்ட் நான் வந்து இவனுக்கு வந்து ஜோக்ஸ் போட ட்ரை பண்ணுவேன். அது மட்டும்தான் ஸ்கிப் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு இது ஆக்சுவலி அவன் கண்டென்ட் சீரியஸ் கண்டென்ட். அதில் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எங்கேயாவது ஹியூமர் பண்ண முடியுமான்னு நான் ட்ரை பண்ணிடுவேன். அவ்வளோதான். மிச்சப்படி அவர் ஆக்சுவலாக நிறைய இடத்துல ரிலீஃப் இருக்கு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நிறைய அவுட் ஆஃப் கான்டெக்ட் போகிற ஜோக்கெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ண சொல்லுவாங்க. அது மட்டும் தான் நிறைய இடங்களில் விட்டுட்டான். ஆனாலும் நம்மளுக்கு ஒன்று இருக்கும்ல, நம்ம யோசிச்சது எல்லா ஜோக்கையும் உள்ளே போடணுன்னு. அந்த மாதிரி நான் ஒரு 10 ஜோக் எடுத்துகிட்டு போனேன்னா அதில் ஒரு 2 தான் பாஸே ஆகும். ஓகே இதை மட்டும் போட்டுக்கோங்க, மிச்ச இடம்லாம் நான் சீரியஸான இடம்னா வேணாண்ணா, சிரிச்சிருவாங்கண்ணா வேணாண்ணா அப்படிமா சார் அப்படி இருக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் கோமாளியில் ஒவ்வொரு கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப இதாக இருக்கும். இதில் என்னை தவிர என்னை சுற்றி இருக்காங்க எல்லாருமே சீரியஸான கேரக்டர் இதில். அதனால நான் ஜாலியாக இருந்தேன். இவர் தான் ஆக்சுவலாக ஜாலியாக இருப்பார். நான் ஜாலியாக இருப்பேன். இதில் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சீரியஸான கேரக்டர். அண்ட் இந்த சீரிஸ் வந்து கொஞ்சம் ஆட் அவுட்டாகவே இருக்கு, தனியாக தெரியுது. ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எல்லாருமே எஃபர்ட்ஸுமே உள்ளே இருக்கு. வேற ஏதாவது க்ரூ மெம்பர்ஸ் வெளிலேருந்து ஹயர் பண்ணி ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா, இல்லை நம்ம செட் பசங்க தான் எல்லாருமே ஒர்க் பண்ணுதா டாப் டு பாட்டம் வரைக்கும்? இல்லை, மியூசிக் டைரக்டர் வந்து கேபர் வாசுகி அப்படின்னு அவர் ரொம்ப ஓஜி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். அவரோட பாட்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். கேப்டன் மில்லர்லலாம் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அவர் வந்து இப்போ கூட ஒரு காலமே கழிப்பு தான்னு ஒரு ஆல்பம் விடுறாரு. ஸோ அவர் வந்து அவருக்கு ஒரு கல்ட் ஃபாலோவிங் இருக்குது. நான் வந்து ரொம்ப தயங்கி தான் போய் அப்ரோச் பண்ணேன். ஆனால் ஐடியா கேட்ட உடனே அவர் வந்து ரொம்ப நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்வால்வ்டாக பண்ணி கொடுத்தாரு. அவரோட சாங்ஸ் எல்லாமே கேட்டு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த சாங்ஸ் எல்லாம் இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப நல்ல நல்ல பாட்டெல்லாம் போட்டிருக்காரு. ஸோ அவர் உள்ளே வந்தது இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. இதுக்கு ஒரு கலரே மாறிச்சு ஆக்சுவலாக. இப்போ பொதுவாக ஒரு காமன் கொஸ்டின் தான் எல்லாருக்கும் கேட்குறேன். சம்டைம்ஸ் நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் வரும். நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்மளே ஒரு விஷயம் பண்ணி அதை நம்ம கொஞ்சம் திசை திருப்போம். அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து எதாவது பண்ண முடியுமா? ஏன்னா பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணுறதே தெரியாமல் இருக்குது. நம்ம அதையே கலாய்க்க ஆரம்பிச்சிடுவேன். இப்படி ஒன்று நடந்தது, அது ஃபஸ்ட்டு 1 நாளோ 2 நாளோ தான் அது பெருசாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை நானே கலாய்க்க ஆரம்பிச்சிடுவேன். எங்கே பாரு இப்படி ஒன்று நடந்துச்சுடா, சரியான இதுடா அப்படின்னு சொல்லி அதை ஹியூமர் ஆக்கிடுவோம். இல்லை அதிகபட்சம் படம் பார்ப்போம். இல்லை அப்படியே ஜாலியாக நடிக்க வந்தோம்னாலே அது மேக்ஸிமம் அது போயிடும். பசங்க கூட இருந்தாலே போயிடும். அதெல்லாம் சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஏதாவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? போதும்டா நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது? இப்போ நிறுத்திடலான்னு யோசிச்சதில்லை. பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கு. அதான் சொல்கிறேன்ல, அது வந்த டைமில் ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்கும். பட் 2வது நாள் 3வது நாளே அது நார்மல் ஆயிரும். அதை வச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் நீங்கள் வந்து அந்த ஜிடிஏ மாதிரி ஒன்று பண்ணிப்பீங்களா ப்ரோ? அது செம்மையாக அல்டிமேட்டாக இருக்கும். அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து லிட்டரலாக அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் போடும்போது உண்மையே அந்த பொம்மை எப்படி பண்ணா அது ஒரு மாதிரி உட்காந்து பண்ண முடியுமா ஏதாச்சும்? லைக் அதில் ஒரு சவுண்ட் வரும்டா. பேஞ்சர் அப்படின்னு ஏதாவது சீட் கோட்லாம் போட்டால் டக்குன்னு வந்துடும். ஸோ எப்படி ப்ரோ டக்குன்னு அது இன்ஸ்டண்ட்டாக சொன்னோட அது நடிக்கிறாங்கல்ல, உள்ளேயே அது இன்பில்டாக இருக்குது. உங்களுடைய இலக்கு என்ன? எனக்கு இந்த பிளாட்ஃபார்மில் நடிக்கணும், உடனே சினிமாவில் போய் அப்படின்லாம் இல்லை. நடிக்க பிடிக்கும், அது கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பேன். அவ்வளோதான். ஜாலியாக நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். பெருசாக ஒன்றும் இல்லை. என்ன ரெடி பண்ணுறதுன்னு புரியல எனக்கு. அந்த ஏதோ ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கீங்க, வெளியில் உடச்சிட்டு இப்போ அண்ணன் பாருங்கன்னா அது அதுவாக வரும்போது போவோம். அவ்வளோதான். பேசுறதெல்லாம் பேசிட்டு அவங்க பேர் உடைச்சேன் தவழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்ல அவர் கரெக்டாக அளவாக பேசுகிறாப்புல, நிறையா செலக்ட் பண்ணி பேசுகிறாப்புல, ஏதாவது மாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி அழகாக. அவன் மாற்றக்கூடாது, அவன் அப்படிதான் பேசுவேன் ஜென்ரலாக. அதான் எதையுமே காம்ப்ளிகேட் பண்ணிக்க விரும்பலன்றாங்க. வருதா இப்போ இந்த சான்ஸ் தான் வருது, நான் பண்ணுறேன், அது வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ எல்லாருமே நம்ம ஒரு ஸ்டக்னி ஃபேஸில் தான் இருப்போம். நம்ம ஏதாவது ஒன்று கிடச்சி அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ஓட்டம் தான் ஓடும். இப்போ பொதுவாக ஒரு விஷயம் இருக்குல்லண்ணா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி சீரிஸ் பண்ணுறீங்க,
ப்ரொஃபைல் ஒன்று உருவாயிடுச்சு, அதை காமிச்சு அதுக்கான வாய்ப்புகள் வருதா? அது இல்லைனா மறுபடியும் நான் முதல்ல இருந்து என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்கணும், நான் போய் அந்த இடத்துல நின்று நான் என்னை காமிச்சா என்னோட வாய்ப்பு, என்னோட திறமையை காமிச்சா மட்டும் தான் அந்த வாய்ப்பு தருவீங்களா அப்படின்றது ஒரு நிலைமை உருவாயிட்டு இருக்கா? அது ரெண்டு சைடுமே இருக்கும். சில இதில் கூப்பிட்டு நம்ம திருப்பி ஆடிஷன் அதெல்லாம் வைப்பாங்க, சில இதில் வந்து டைரெக்டாகவே வரும். அது ரெண்டுமே இருக்கும். உங்களால் அதை ஜட்ஜ் பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நீங்கள் பண்ணுற நீங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் எத்தனை இன்டர்வியூ பண்ணியிருப்பீங்க? எல்லா இன்டர்வியூ அப்போ வைரலாக இருக்கணும்ல, உங்களுக்கே தெரியாது. ஆனால் நீங்கள் எல்லா இன்டர்வியூலையும் ஒரே மாதிரி தான், ஒரே எஃபர்ட் தான் போடுவீங்க. எல்லாம் அந்த மாதிரி தான். நம்ம எல்லா ப்ராஜெக்ட்டும் ஒன்றா தான் பண்ணுவோம், எல்லா எஃபர்ட்டும் ஒன்றா தான் போடுவோம். அது எது கிளிக் ஆகும் கிளிக் ஆகலைன்றது அதை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நமக்கு லைஃப் டைம் போயிட்டே இருக்கும். இப்போ பார்த்தா நீங்கள் எல்லா கமல், ரஜினி அவங்களே யோசிச்சு பாருங்கள், அவங்க பண்ண எல்லா படமும் ஹிட்டும் கிடையாது, அதுக்காக அவங்க ஹிட்டே பார்க்காமலும் இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி தான் அதுவாக நடக்கும். அது வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம். இப்போ நீங்கள் கணக்கான காலங்களில் உங்களோட இது பார்த்த பெர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்னு, ஸோ அடுத்து இவர் பார்த்ததுக்கப்புறம் சீரியலில் சின்ன சின்ன ரோல்ஸு, இப்போ ஃப்ரெண்டு கேரக்டர் மாதிரிலாம் பண்ணுவார், ஜாலியாக நடிப்பார் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் அது ஒரு பிரேக் வந்தது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணலையா, இல்லை ஏதாவது வாய்ப்புகள்? அவனா பிரேக் எடுத்தான். இதில் நோட் பேட்லாம் போட்டானே, மாதிரி நான் கொஞ்ச நாள் வந்து சினிமாவில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன், கொஞ்ச நாள் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. எல்லாருமே நீங்க வரணும்னு சொன்னதால திருப்பி வந்து ஏங்க ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கொடுக்குறோன்னு ஆசைப்பட்டா கொடுக்க போறாங்க, இல்லைன்னா நான் அந்த இடத்துல சரியா பண்ணலன்னு அர்த்தம். நான் பண்ற இடத்துல ஒழுங்கா இல்லை அப்படின்னா எனக்கு தான் கிடைக்கலன்னா அதுக்கு நான் தான் காரணம். அப்போ அரசியல் இருக்குன்னு சொல்றீங்க? லேர்னிங் காரணம், கத்துக்கிட்டு நான் தப்பு பண்ணிருக்கேன். நீ எப்படி போனாலும் நான் தெளிவா தான் சொல்றேன், கத்துக்கிட்டு இருக்கான். ஸோ நான் கத்துக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, அதுக்கு நான் இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. நீங்க இந்த ஃபேஸ்ல இருக்கீங்க, நீங்க அடுத்து பசிக்குதாமா அந்த ஃபேஸ்ல இருக்காங்க, அவங்க அந்த ஃபேஸ்ல இருக்காங்க. அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி. சொல்லுங்க. இல்லை ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு படம் பண்ணியிருந்தோம், நேற்று இந்த நேரம்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இது அண்ட் இந்த சீரீஸ் வந்துட்டு எனக்கு நிஜமாவே ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி தான். ஏன்னா பிகாஸ் இந்த டீம் எல்லாருமே அதில் இருக்காங்க. நான் நிறைய பேசுறேன்னா இல்ல நீங்க பேச கீழே பிரியாணி தட்டிக்கிட்டே இருக்காங்க, அந்த சவுண்ட் அது நீங்க எல்லாரும் பேசுறப்ப இருந்தது, நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். இது மாதிரி தான் கலாய்ச்சிட்டே இருப்பாங்களா உங்களை? ஆமா. உங்க வருத்தமா இருக்காதா? இல்லை சொல்லுங்க, ஏதாவது தீர்வு காணலங்க. ஏதாவது ஒண்ணு கண்டென்ட் கேக்குறாங்க, யாரையாவது அடிங்க. எல்லாருமே குவைட்டா தான் இருப்பாங்க. எங்க டைரக்டர் மட்டும் தான் செட்ல பேசுவாரு, மிச்சம் எல்லாருமே குவைட்டா தான் இருப்பாங்க. he will tell like இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வந்துருங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. மற்றபடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் will be passed by him. அப்புறமா கேமராமேன் அவங்களுக்குள்ள தான் இருக்கும். எங்களுக்கு பெருசா எந்த ப்ராப்ளமும் வரல, ட்ரபிள் எதுவும் கிடையாது. ஸோ நாங்க போனோம், செட்ல ஒர்க் பண்ணோம், வந்தோம். ஒரு பிளாக் ஷீப்போட கம்பேக்கா உன்னே இருந்தால் சீரிஸ் வந்துட்டு சொல்றாங்க. கீழெல்லாம் கமெண்ட்ஸ் படிச்சீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே நடிப்பு அசுரன், அப்புறம் வந்து நடிப்பு அரக்கன், கவுண்டர் கிங்கு, இயக்குனர் இமயம், அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்து இருங்க சொல்லட்டும், என்னதான் சொன்னா பாத்துருவா. புன்னகை அரசி. ஓகே, கம்பேக்லாம் ஒண்ணு இல்லை, அதான் கம்பேக்குன்னு கிடையாது. நீங்க இப்போ யார் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா அது கம்பேக்லாம் கிடையாது. இங்கே பிளாக் ஷிப்லேருந்து தொடர்ந்து எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் எல்லா கம்பெனியுமே அந்த ஒன்று நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கிளிக் ஆகி அது பெருசாக போகும். ஸோ ஆனால் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் எல்லா எஃபர்ட்டும் ஒன்றா தான் போடுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரம் வந்து சிறப்பாக ப்ராஜெக்ட் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.